ஹே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சுல லாங் வீடியோ போட்டேன். ஸோ அதனால தான் இந்த வாரம் போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம தினமும் சூப்பராக சமைச்சாலும் கிச்சன் அழகாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சமைக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்குது இல்லை? அதான் இன்னைக்கு நம்ம கிச்சனில் குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் டெய்லி யூஸுக்கு எந்த குக்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இப்ப என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாமா? எழுந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே மீந்து போன சாதத்தை வச்சிருக்கேன். விச் மீன்ஸ் பழைய சாதம் கஞ்சி தான். எஸ்டர்டே நைட்டே மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். அதில் இப்போ கொஞ்சமாக தயிரும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். இது எல்லாருக்குமெல்லாம் இல்லை, எனக்கும் அர்ஷக்கும் மட்டும்தான். அர்ஷக்கு என்ன மாதிரியே வாயெல்லாம் அச்சிட வருது அப்பப்போ. ஸோ அதனால இது அப்பப்போ கொடுக்கறது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுடுது. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் கிச்சன் உள்ள போயிட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பேன். அண்ட் லஞ்சுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போலதான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன். பொரியலுக்கு எதுவும் பண்ணல வெஜ்ஜில். ஏன்னா சான் வந்து வெளியே போயிருக்கான். நான் வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான். அவன் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னா எங்களுக்கு சிக்கன் குழம்பு செஞ்சிருவேன். அதனால தான் பொரியல் எதுவும் பண்ணல இன்னைக்கு. இது கூடவே ஆளுக்கு ஒரு பாயில்டு எக்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு முட்டைன்னு வேக போடணும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், குக்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் எல்லாமே காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோலேயே பார்க்கலாம் நம்ம. நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்டில் இருக்க அந்த தம் வந்து ஒரு மாதிரி நீட்டமாகவே வச்சுருப்பேன். நான் எந்த பொருளையும் தொட முடியாத மாதிரி, பிகாஸ் கையில் சூடு வச்சுக்கிட்டேன். அதனால எனக்கு அப்படி இருக்குது. அது ரொம்ப பெயினாக வேறு இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. எனக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல, ஆனால் ஒழுங்காக காட்ட முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் மோஸ்ட்லி இந்த குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரீசெண்டாக வாங்கினது தான். இது ஒரு 10 மந்த் பிஃபோர் இருக்கும். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பீஜன் பிராண்டு தான். ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் இது ஆக்சுவலாக நான். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் இது. இது கூடவே இந்த செட்டோட இந்த லிட்டும் வந்துடும் இதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து சரியாக ஞாபகத்தில் 1500 தான் இருக்கும். ப்ராடக்டோட லிங்க்கை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே கீழே ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த குக்கர் வந்து 4 லிட்டர் குக்கர் இது. ஃப்ரம் ப்ரெஸ்டீஜ் இது. பட் இது ஓல்டு மாடல் தான். அண்ட் தென் இந்த பேன் வந்து எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட்லேருந்து வாங்கினது இது. ட்ரைப்ளை பிளான் 24 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த ட்ரைப்ளை கடாய் வந்து இண்டஸ் வேலிலேருந்து வாங்கினது. வித் லிட்டோட வந்துடும். ஆக்சுவலாக நான் பேன் காமிச்சேன் இல்லையா, அதற்கு வந்து லிட்டு கிடையாது, வெறும் பேன் மட்டும்தான். அதனால பழைய பேன் ஒன்று இருந்துச்சு, நான்ஸ்டிக் பேன் ஒன்று. அதோட லிட்டு தான் இது. இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அது வந்து கோட்டிங் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன் நான். தென் இந்த கடாய் வந்து மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க நிறையா. இதுவும் ஒரு 4.5 லிட்டர் இருக்கும். இது வித் லிட்டோட வந்துட்டு. பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் இது. எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி குக் பண்ணும்போது அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட்டா இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட்டு நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கி யூஸ் பண்ணுறதா பார்த்துக்கோங்க. ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நமக்கு இதில் செஞ்சு சாப்பிடும் போது தான். பட்ஜெட்டில் வேணும்னா இந்த ஸ்டீல் பேன் செலக்ட் பண்ணலாம். இதோட லிங்க் மட்டும் கீழே கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கினது. டிமார்ட்டில் கண்டிப்பாக இப்போவும் அவைலபிளாக தான் இருக்கும். நான் வாங்கும்போது ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 749 இருந்துச்சா இல்லை 649 இருந்துச்சான்னு எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இவ்வளோ தான். 800 மேலெலாம் கிடையாது இது. நீங்கள் டிமார்ட் போகும்போது செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக சாம்பார் வச்சு முடித்தேன். அதுக்குள்ளே சாணம் வந்தாச்சு. கூடவே வரும்போது சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். நான் சொல்கிற மாதிரி இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து குயிக்காக செஞ்சிடலாம். நான் இல்லை ஹோல் ஸ்பைசஸாக என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஷ்மீரி மிளகா, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. நான் ஃபஸ்ட்டு சொன்னல கொஞ்சம் கொஞ்சம்னா அது எல்லாமே ஒரு ஸ்பூன். இது கூடவே நல்லா துருவின தேங்காவும் ஆட் பண்ணி கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி வச்சு சூடு ஆற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க.
நான் வந்து இந்த வாட்டி கடாயில செய்யல. குக்கர்ல தான் செய்ய போறேன். ஏன்னா குயிக்கா செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால குக்கர்ல தான் செய்ய போறேன். இப்போ குக்கர்ல நல்லா எண்ணெய் காஞ்சதும், அதில ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வெந்ததும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் நல்லா வெந்ததும், தக்காளியும் நல்லா வெந்துட்டு, இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனதும், அது கூட கொஞ்சமா மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலாவும் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதுவும் இதில ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஏன் மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுருக்கோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டே தனியா ஸ்பைசஸ் அரைக்கும்போது காஷ்மீரி மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் ரொம்ப ஆயிடும்ன்றதுனால கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இதோட ரா ஸ்மெல்லாம் போணும்னு இல்ல. கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ சிக்கன டைரக்ட்டா ஆட் பண்ணிடுங்க. நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சமா உப்பும், தண்ணியும் ஆட் பண்ணி, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும், கொஞ்சமா புதினாவும் ஆட் பண்ணி, மூடி போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டுடுங்க. 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு, நல்லா விசில் அடங்குனதும் ஓப்பன் பண்ணி பாருங்க. சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கொதி விட்டு, உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா, ரொம்பவும் குயிக்கான, ரொம்பவும் டேஸ்ட்டாவும் இருக்க சிக்கன் குழம்பு ரெடி. நீங்க ஒரு நாள் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் சொல்லுங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கேபினெட்ல வந்து நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வைக்கும்போது, அந்த ரேக்கு கீழ வந்து தண்ணி வடிஞ்சு, அப்படியே அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப நாஸ்தி ஆகுது. ஸோ அந்த டேமேஜ தவிர்க்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் ஷீட்ட வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த இடத்துக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்றதுனால, ஒரே ஒரு ஷீட் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இங்க பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் இல்லையா? இதுவும் அப்புறம் நான் பாத்திரம் வைக்கிற எல்லாத்தோட தண்ணியுமே கீழ வந்து லீக் ஆகுது. கீழ வந்து அந்த இடத்துல பட்டு, அந்த பெயிண்ட் எல்லாம் ஒரு மாரி அ அழுக்காகுது அந்த இடமே ஒரு மாதிரி. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதுக்காகவே தான் இது வாங்கியிருந்தேன். இது கிச்சன் மேக் ஓவர் வீடியோ பண்ணும்போதே நான் வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா சுத்தமா மறந்துட்டேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அத. மறுபடியும் இந்த வீடியோ போடும்போது வாங்கிடணும். அட்லீஸ்ட் இப்பயாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் இப்ப வாங்கிட்டு, இப்ப இந்த இடத்துக்கு போட போறேன். இது ஒண்ணும் இல்ல. இத வாங்கிட்டு அந்த இடத்துல கரெக்ட்டா சைஸ் மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு சும்மா அப்படியே போட்டு வச்சா போதும். ஒட்டணும்லாம் இல்ல இது. இப்ப இதுக்கு மேல தண்ணி பட்டாலுமே, கீழ அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. அதே மாரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கூட லைட்டா துணி வச்சு தொடச்சு விட்டுடலாம். நீங்க அங்க டம்ளர் வைக்கிற இடத்துல, மத்த பாத்திரங்க வைக்கிற இடத்துலலாம் கூட இத யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு எனக்கு. இந்த பிளேட்ஸ் ரேக்ஸும் சரி, இந்த ஸ்டோரேஜ் ரேக்கும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் டேக் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்ஸ. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லயும் சரி, ஸ்டவ் கிட்டயும் சரி, எப்பவுமே அதிகமான பக்கத்துலயே ரொம்ப பொருட்கள் வச்சிருந்தா நமக்கு நமக்கு கிளீனா வச்சுக்க ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ஸ்பேஸும் ரொம்ப பெருசா தெரியிற மாரி இருக்காது. ஸோ நமக்கு கிளீனாவும் இருக்கணும், ஸ்பேஸும் ரொம்ப பெருசா தெரியணும் அப்டின்னா, நான் கவுண்டர் டாப் ஸ்பேஸ எப்படி ஃப்ரீயா வச்சிருக்கேன்னு பாருங்க. அந்த கிளாஸ் ஜார் எல்லாமே டெய்லி யூஸ் பண்ற ஜார்ஸ் மட்டும் தான் அங்க வச்சிருப்பேன். மத்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே ஷெல்ஃப்ல தூக்கி வச்சுருவேன். வேணும்போது ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன் இதுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லயுமே மொத்தமா வாங்கி வந்துட்டு கொட்டி வச்சிட மாட்டேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டு, அதுல கொட்டியும் இன்னும் நமக்கு மிச்சம் இருக்கு அப்டின்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கு என்கிட்ட அந்த பக்கெட் மாரி வரும் இல்லையா? மூடி போட்டு, அந்த பக்கெட்ல போட்டு எல்லாத்தையும் வச்சுருவேன். ஏன்னா, அதுல போட்டு வச்சா எப்பவுமே எறும்பு பிடிக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு, நான் அதுல போட்டு வச்சுறது. மோஸ்ட்லி சமையல் முடிஞ்ச உடனே, அந்த சமையல் கட்டு எல்லாமே ஃபுல்லா கிளீனா வச்சுருவேன் நானு. கீழ இருந்து ஸ்டவ் மேலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சுத்தமா கிளீனா வச்சுருவேன். நான் குக் பண்றேன் அப்டின்னா, அந்த இடத்துல எந்த இதுவும் இருக்காது. ஒரு அழுக்கு கூட விடாம ஃபுல்லா முடிச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்துருவேன். இதுவே சான் வந்து திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்ல அப்டின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்றதுக்கு. அவங்க முடிச்சுட்டு வெளிய வந்தா ஒரு 4 நாளைக்கு சாமான் கழுவாம கழுவுறதுக்கு எப்டி இருக்குமோ, ஒரு 2 ஹார்ஸ்க்கு இவங்க போயிட்டு வந்த பிறகு அப்டி இருக்கும். இதுக்கு நம்மளே உடம்பு முடியலனாலும் பரவால்ல எழுந்து போய் செஞ்சிடலான்ற அளவுக்கு கோவம் வரும். என்ன பண்றது இவங்கள வச்சுக்கிட்டு இப்டிதான் இருந்தாகணும்.
உங்களுக்கு தேவையானத மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நம்ம கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும், ஈஸியாவும் இருக்கும் நமக்கு. ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, வீட்ல இந்த கிச்சன் தான். ஸோ, எப்பவுமே நமக்கு புடிச்ச மாரி வச்சுக்கலாம். நீங்க ஸ்பேஸ் ஃப்ரீயா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அடுப்பு பக்கத்துல இவ்ளோ ஸ்டஃப்ஸ் வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு என்ன கேட்காதீங்க. ஏன்னா, எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்க மாரி தான் நான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இன்னைக்கு கிச்சன் ஆர்கனைசேஷன் அண்ட் குக்வேர் டிப்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு நான் காமிச்ச குக்வேர்ல எந்த குக்வேர் ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லி கீழ கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இதே மாரி இன்ட்ரஸ்டிங் விளாக்ஸ் நெறைய வேணும் அப்டின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி என்னோட வீடியோஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் கன்டினியூஸா உங்களுக்கு காட்டும். அண்ட் அவ்வளோதான். இதோட நம்ம டெய்லியும் போடுற மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.